அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லோரும் நலமாயிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்னைக்கு நாம திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் லிங்க்டின் தளத்தில் யங் இந்தியா க்ரோ இன் ஸ்ட்ரென்த் நாட் இன் சைலன்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தார். என்ன சொல்கிறார் அண்ணன் அப்படி அதில் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போல்லாம் யங் ஜென்ரேஷனுக்கு அலார்ம் கிளாக்கே தேவையில்லை, ஆங்ஸைட்டியே அவங்கள காலையில் எழுப்பி விட்டுருது அப்படின்னு சொல்கிறார். என்ன மாதிரியான ஆங்ஸைட்டிஸ் அவங்களுக்கு இருக்குது, என்ன மாதிரியான பதட்டம் இருக்குது அப்படின்னா ஏகப்பட்டது இருக்குது. கெரியர் பற்றின பயம், மார்க்ஸ், பிளேஸ்மெண்ட், இன்டர்ன்ஷிப், பேரண்ட்ஸ், மனி, ஃபிட்னஸ், ஸ்கின், இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி, ஃபாலோவர்ஸ், ரிலேஷன்ஷிப், மேரேஜ், ஈவன் 20 வயசுலேயே இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்துடுது குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது பெரிய பிரச்சனை ஃபோனை எடுத்தோன்னா ஒருத்தவங்க எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ணினது, ஒருத்தர் அப்ராட் போனது, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி இது பண்ணது, லான்ச் பண்ணது, என்கேஜ்மெண்ட் ஆனது, இப்படி பல விஷயங்களை பார்க்கும்போது நமக்கு தான் இன்னும் எதுவுமே ஸ்டார்ட் ஆகலையோ, நாம் தான் சம்வேர் ஸ்டக்காக நின்றுட்டோமோ, மற்றவங்களுக்கு கரெக்டாக ப்ராக்ரெஸ் ஆகிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பயமும் உள்ளுக்குள்ளே வந்துடுது அப்படின்னு சொல்கிறார். இமேஜினேஷன்னா நம்மக்கிட்ட இருக்கிற ரிலேட்டிவ்ஸ், நம்ம கூட இருக்கிற ரிலேட்டிவ்ஸ், நம்மளோட சீனியர்ஸ், நம்மளோட இன்ஃப்ளூயன்சஸ், அவங்க எப்படி சேஃபாக தன்னோட லைஃப் ஸ்டைல் அமைச்சிக்கிட்டாங்களோ அதே மாதிரி நாமளும் கொண்டு போய்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதை தான் வச்சுருக்கிறமே ஒழிய அவங்களுக்கான ஒரு இமேஜினேஷன் அபவுட் ஃப்யூச்சர் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். இந்த பாயிண்ட் ரொம்ப நோட் பண்ண வேண்டியது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எப்போவுமே சீரியஸாக இருப்போம், சேஃப் ஒப்பீனியன், சேஃப் ஆப்ஷன் வச்சுக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். நிறைய கொஷின் கேட்கக்கூடாது, நிறைய ரிஸ்க் எடுக்கக்கூடாது, நிறைய பீப்புளை டிஸப்பாயிண்ட் பண்ணக்கூடாது, நிறைய வாட்டி எந்திரிச்சு நின்று கேள்வி கூட கேட்கக்கூடாது. டோன்ட் மேக் அ சீன், டோன்ட் பி டூ மச். இதுதான் நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் குழந்தைங்க கிட்டேருந்து, இந்த யங் ஜென்ரேஷன் கிட்டேருந்து. டோன்ட் பி டூ மச். கரெக்டுனால எப்படி இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்? எஃபிஷியண்ட்டாக, பொலைட்டாக, எம்ப்ளாயபிள். ஆனால் ரொம்ப போல்டாக ஹைலைட் பண்ணி போட்டிருக்காரு. இதை நான் அப்படியே ரீட் பண்ணி காமிக்கிறேன் ஸோ தட் அந்த எக்ஸாக்ட் எசன்ஸ் உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக. த சைல்ட் கேரிஸ் சம்திங் வேல்யூபிள், curiosity, honesty, energy, playfulness and the courage to try things without first calculating the entire social impact. Growing up should not kill those qualities. It should train them, deepen them and give them direction அப்படின்னு சொல்லியிருக்கார். குழந்தைங்களுக்கு பை டிஃபால்ட்டாக ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும், எதையும் புதுசாக ட்ரை பண்ணணும், கற்றுக்கணும் அப்படிங்கிறது. அவங்கக்கிட்ட ஒரு எனர்ஜி இருக்குது, ஒரு ஃபுல்ஃபில்னஸ் இருக்குது. இது எல்லாமே, இந்த குவாலிட்டிஸ் எல்லாமே நாம் கில் பண்ணிடக்கூடாது. வளர்ச்சி அப்படிங்கும்போது இது எல்லாமே இன்னும் ஸ்ட்ராங்காக, டீப்பனாக ரைட் டைரக்ஷனில் போகணும் அப்படின்னு என்ன சொல்கிறார். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். சிலர் சீக்கிரமாக ஜெயிச்சிருவாங்க, சிலருக்கு காலதாமதம் ஏற்படும், சிலரோட பாதைகள் மாறும், டைரக்ஷன் மாறும், சிலர் பிரேக் எடுப்பாங்க, சிலர் தன்னை ரொம்ப பொறுமையாக பில்ட் பண்ணிகிட்ருப்பாங்க, சில பேர் பப்ளிக்காக ஃபெயில் ஆகி ப்ரைவேட்டாக தன்னை ரெக்கவர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ லைஃப்பில் ஒரு ஸ்பெசிஃபிக் பர்டிகுலர் வே ஆஃப் லைஃப் இதுதான் அப்படின்னு டிஃபைன் பண்ண லைஃப் ஸ்டைல் இல்லை அப்படிங்கிறத அண்ணன் சொல்ல வர்றார். ஸோ பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், மென்டார்ஸ், லீடர்ஸ் இவங்களுக்கெல்லாம் சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு பயப்படக்கூடிய யங் ஜென்ரேஷனை வச்சுட்டு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு தைரியமான, எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய யங் ஜென்ரேஷன் தான் நாளைய இந்தியாவுக்கு தேவை. ஏஐ எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கலாம், பட் திங்க் பண்ண முடிகிற ஹியூமன் பீயிங்கால் தான் பெட்டர் ஃப்யூச்சரை க்ரியேட் பண்ண முடியும். ஏஐயால் அதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறார். இப்போ சோசியல் மீடியாவில் இருந்து இந்த பிரேக்கிங் நியூஸ்லேருந்து கொஞ்சம் விலகி இருக்கிற நல்ல தருணம் இது. இந்த தருணத்தில் யோசித்து டிஸ்கஸ் பண்ணி கலந்துரையாடிக்கிற ஒரு
நல்ல டைமாக இதை நான் பார்க்குறேன். இந்தியா வந்து உலகை ஆள்வதற்கு சரியான தேசம், சரியான நேரத்தில் இருக்குது. யங்ஸ்டர்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, எப்படி யங்ஸ்டர்ஸ் வந்து எப்படி இயங்குறாங்கங்கிறத பார்த்து வரும் மாதங்களில் நம்மளுடைய அடுத்த நகர்வு இருக்கும். வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி இதனுடைய ஆர்டிக்கலை முடிச்சிருக்கார். ரொம்ப நல்ல ஆர்டிக்கல். இளைய சமுதாயத்தின் மீது அக்கறையோடும் நாளைய இந்தியாவை பற்றின பார்வையோடும் இந்தியாவின் மீதுள்ள இந்த தேசத்தின் மீதுள்ள பற்றோடும் அவர் எழுதியிருக்கிற இந்த ஆர்டிக்கல் ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவ், வெரி இன்ஸ்பைரிங். பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாமே யோசிக்கணும். இவரோட இதை இன்புட்டாக எடுத்துக்கிட்டு வர்ற யங் ஜென்ரேஷனை திங்க் பண்ண வைக்கணும், கொஷின் கேட்க அலோவ் பண்ணணும். பழைய நான் எப்படி இருந்தனோ, சேலரி, ஜாபு, சேலரி, மேரேஜு, வீடு, வாசல், இந்த சேம் காப்பி பேஸ்ட் இல்லாமல் லெட் தெம் ட்ரை நியூ திங்ஸ், லெட் தெம் இமேஜின் என்னோடய ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது, என்னோடய இது எப்படி இருக்க போகுது, எனக்கு என்ன பிடிக்கும், நான் யார், இப்படி அவங்கள யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை யங் ஜென்ரேஷனுக்கு நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு தான் அண்ணன் சொல்ல வர்றார். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றும் ஒரு சிறந்த காணொளியோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.